ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சிறிய காற்றடித்தாலே அட்டை பறந்துவிடும் என்று தாவேகா தலைவர் விஜயை உதயநிதி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா நடந்தது. அதில் துணை முதல்வரும் அத்தொகுதியின் எம்எல்ஏவுமான உதயநிதி கலந்து கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், தமிழ்நாட்டிற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பொதுக்கூட்டத்தில் எனது பெயரை குறிப்பிட்டு பேசுகிறார். அவர் எப்போதும் எனது நினைவாகவே இருக்கிறார். உதயநிதியை முதல்வராக விடமாட்டோம் என்று அமித்ஷா கூறுகிறார். இதை நான் கேட்டேனா என்று உதயநிதி பேசினார். பின்னர் தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்றும், யாரோ புதுசா வரலாம், ஷோ காட்டலாம், ஆனால் சிறிய காற்றடித்தால் கூட அட்டை காணாமல் போய்விடும் என்று தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்த உதயநிதி பேசினார். சில நாட்களுக்கு முன்னர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு உதயநிதி பேட்டியளித்தார். அதில் இப்போதைய சூழலில் அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதையே பிரதான எதிர்க்கட்சியாக திமுக பார்க்கிறது என உதயநிதி பேசியிருந்தார். இது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்று தனது ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் கூறி வரும் விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இருந்தது. இப்போது காற்றடித்தாலே அட்டை பறந்துவிடும் என்று மீண்டும் விஜயை உதயநிதி மறைமுகமாக விமர்சித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.